அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். 2024ஆம் ஆண்டிற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகின்றோம். தேவர்களின் குருவான குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சியாவதற்கு ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். இந்த குரோதி வருடத்தில் சித்திரை மாதம் 18ஆம் தேதி மே மாதத்திற்கு 1ஆம் தேதி புதன்கிழமை மாலை குரு பகவான் மேசராசியில் உள்ள கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதமான ரிஷப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். ஒரு மனிதருக்கு கல்வி, வேலை, திருமணம், திரபாக்கியம் போன்றவை நல்ல முறையில் கிடைப்பதற்கு குரு பகவானின் அருளாசி முக்கியம். எனவேதான் நவ கிரகங்களில் குரு பயிற்சியானது நம்முடைய ராசிக்கு எவ்வாறு பலன்களை தரப்போகின்றது என மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கின்றார்கள். குரு பகவான் கோச்சாரப்படி ராசிக்கு 2, 5, 7, 9 மற்றும் 11ஆம் இடங்களில் சஞ்சாரம் செய்யும் போது நன்மை செய்யும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகின்றார்கள். குரு பகவான் தான் அமர்ந்துள்ள இடத்திலிருந்து ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்வையிடுகின்றார். குரு பகவான் அமர்ந்துள்ள இடத்தை விட பார்க்கின்ற இடங்களுக்கு பலன்கள் அதிகம். குரு பகவான் செல்வத்துக்கு அதிபதி ஆகையால் ஒருவரது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் செல்வம் சேர்வதற்கும் முக்கிய காரணமாக விளங்குகின்றார். இவருக்கு புத்திரகாரகன் என பெயரும் உண்டு. ஒருவருடைய ஜாதகத்தில் புத்திர பிராப்தி உண்டாவதற்கு குரு பலன் குறையாமல் இருப்பது அவசியம். ராசிக்கு 2ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் நல்ல பண வரவினை தருகின்றார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் தனலாபம், புத்திர பாக்கியம் மற்றும் திரலாபம் போன்றவைகளை தருகின்றார். ராசிக்கு 7ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் சமுதாயத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையையும் செல்வாக்கினையும் நல்ல தன வரவையும் உண்டு பண்ணுகின்றார். 9ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் மனைவி மக்களுடன் இணைந்த நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை தருகின்றார் மற்றும் நல்ல பொருள் வரவையும் தன வரவையும் ஏற்படுத்தி கொடுக்கின்றார். 11ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள குரு பகவான் செய்யும் தொழிலில் நல்ல லாபத்தை உண்டு பண்ணுகின்றார். நாம் எண்ணிய எண்ணங்கள் அனைத்தையும் நிறைவேற்றுவதற்கு ஏற்ற காலத்தையும் ஏற்படுத்தி தருகின்றார். இவ்வாறாக குரு பகவான் அமர்ந்துள்ள இடங்களில் நல்ல பலன்களை வழங்குகின்றார். 7 இடங்களில் குரு பகவான் சுமாரான பலன்களை வழங்குகின்றார். அவைகள் முறையே ஜென்ம ராசி, ராசிக்கு 3ஆம் இடம், ராசிக்கு 4ஆம் இடம், ராசிக்கு 6ஆம் இடம், ராசிக்கு 8ஆம் இடம், ராசிக்கு 10ஆம் இடம் மற்றும் ராசிக்கு 12ஆம் இடம் என சுமாரான பலன்களை வழங்குகின்றார். ஜென்ம ராசியில் குரு பகவான் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலைகள் ஏற்படும். சில அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் குரு பகவான் வரும்போது வகித்து வரும் பதவிகளையும் இழக்க நேரிடும். விருப்பமில்லாத இடத்திற்கு இடமாற்றமும் உண்டாகும். 3ஆம் வீட்டிற்கு குரு பகவான் வரும்போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வகித்து வரும் பதவிக்கு கூட சில இடையூறுகள் ஏற்படும். மனம் அலைபாய்ந்து கொண்டே இருக்கும். 4ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் உற்றார் உறவினர்கள் வழியில் சில இன்னல்கள் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில அன்பர்கள் சூதாட்டம் போன்ற தீய வழிகளில் செல்வதால் நேர்மையான முறையில் சம்பாதிக்கப்பட்ட பொருட்களையும் கூட இழக்க நேரிடும். ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்கள் செய்யாத தவறுக்கும் கூட தண்டனைகளை அனுபவிக்க நேரிடும். உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. 8ஆம் வீட்டிற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு பட்டம், பதவிகள் கூற பறிபோவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் வீட்டில் அமரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு மன கஷ்டம் மற்றும் பண கஷ்டம் போன்றவைகள் ஏற்படும். தவறான வழியில் சில அன்பர்கள் செல்லும் போது தனது பதவி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 12ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவானால் சில அன்பர்களுக்கு தன விரயம் உண்டாகும். பதவி இறக்கம் உண்டாவதுடன் அதிக செலவும் ஏற்படும். இவ்வாறாக சுமாரான பலன்களை தரக்கூடிய இடங்களை பற்றி பழம்பெரும் ஜோதிட நூல்களில் கூறப்பட்டு உள்ளது. இவற்றிற்கான பரிகாரமாக வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான கும்பகோணம் அருகே உள்ள ஆலங்குடி சென்று வழிபாடு செய்வதன் மூலமாக
தங்களது இடர்பாடுகளை நீக்க இயலும். வியாழக்கிழமை அன்று குரு பகவான் ஸ்தலமான திருச்செந்தூர் சென்று முருகன், தட்சிணாமூர்த்தி மற்றும் சூரசம்ஹார மூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக தங்களது வினைகளை தீர்க்க இயலும். இங்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் அனைத்தும் பொது பலன்களே. பொது பலன்களான இவற்றில் தங்களது ஜாதகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற திசா புத்திக்கு ஏற்ப மாற்றங்கள் நிகழும் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். களத்திர காரகரான சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்பொழுது தங்களது ஜென்ம ராசியிலேயே வந்து அமர்ந்து இருப்பதால் விரய குருவை விட ஜென்ம குரு மோசமானவர் என்பது பொதுவான கருத்து. ஆனால் சில முக்கியமான விஷயங்களில் நன்மைகள் நிறைய கிடைக்க பெறுவீர்கள். இதனால் உங்களுக்கு நல்ல காலம்தான் ஏற்படும். தங்களது சொல்லிலும் செயலிலும் நிதானம் தேவை. மிகுந்த கவனத்துடன் எந்த ஒரு காரியத்தையும் மேற்கொள்ள வேண்டும். பேச்சில் நிதானம் தேவை. தொழிலில் அதிக அளவு முதலீடுகள் என அகலக்கால் வைக்க வேண்டாம். ஒவ்வொரு செயலிலும் முன் யோசனையுடன் செயல்பட வேண்டும். தங்களது ஜென்ம ராசியில் உள்ள குரு பகவான் தங்களது ராசிக்கு 5, 7 மற்றும் 9ஆம் இடங்களை பார்க்கின்றார். ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் மற்றும் புத்திர ஸ்தானமாக இருப்பதால் தாங்கள் முற்பிறவியிலும் இந்த பிறவியிலும் செய்த நன்மைகள் எல்லாம் தங்களுக்கு உதவ முன்வரும். தாங்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் எளிதில் வெற்றி பெறுவீர்கள். பல காலமாக நிறைவேறாத பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்காக கோயில், குளம் என சில அன்பர்கள் செல்வீர்கள். நிறைய புண்ணிய காரியங்களை மேற்கொள்வீர்கள். திருமணம் ஆகியும் நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கும் குரு பகவான் அருளாசி வழங்குகின்றார். வீட்டில் மங்கள ஓசை கேட்கும். தங்களது மகள் மற்றும் மகனின் திருமணத்தையும் திட்டமிட்டபடி நடத்தி முடிப்பீர்கள். தங்களது குழந்தைகள் வெளிநாடு சென்று கல்வி பயில்வதற்கும் வாய்ப்புகள் உண்டாகும். பூர்வீக சொத்து உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்தபடி பணவரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களில் இதுவரை இருந்த இழுபறி நல்ல முடிவிற்கு வரும். தங்களது ராசிக்கு 7ஆம் இடம் என்பது கணவன் மற்றும் மனைவிக்கு உரிய இடமாகும். இந்த இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் திருமண வயதும் வந்தும் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும். திருமணமாகி மன வாழ்க்கையில் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கு அவைகள் எல்லாம் நல்ல விதமாக முடிவிற்கு வரும். கணவன் மனைவிக்குள் நல்லுறவும் இணக்கமான அன்பும் நிலவும். ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வீர்கள். கணவன் மற்றும் மனைவி வழியில் இருந்து சொத்துக்களும் கிடைக்கும். குரு பகவான் தங்களது ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதால் ரிஷபராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த வருடமாக குரு பகவான் அமைத்து கொடுக்கின்றார். தந்தை வழியில் தாங்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும். நல்ல மன நிம்மதியுடன் காணப்படுவீர்கள். தந்தை வழி சொத்துக்களும் கிடைக்க பெறுவீர்கள். குரு பகவான் பார்க்கும் இடங்களில் நல்ல பலன்களை கொடுத்தாலும் இருக்கும் இடத்தில் சில பிரச்சனைகள் உருவாவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதால் ரிஷபராசி அன்பர்கள் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. சில அன்பர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இன்மையும் அனாவசிய பயமும் உண்டாகும். சில அன்பர்களுக்கு நன்மை தீமை என 2 பலன்களையும் ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படும். ஜென்ம ராசியில் குரு பகவான் வந்தால் செலவுகளை அதிகரிக்கும் என்றாலும் சுப செலவுகளை தங்களுக்கு ஏற்படும். வியாழக்கிழமை அன்று சிவன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.